friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான ரசகுல்லா, ஒரு அருமையான மில்க் ஸ்வீட். ரசகுல்லா அப்படியே அந்த ஜீரால ஊறி சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா ஜூஸியா இருக்கணுங்க. அப்படியே அந்த ரசகுல்லா எடுத்து நம்ம பிழிஞ்சோம்னா ஸ்பஞ்சு மாதிரி இருக்கணும். உள்ள இருந்து அழகா அந்த ஜீரா வெளியே வரணும். சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்க தோணும். இந்த மாதிரி சாஃப்டான ரசகுல்லா இருந்தா. இந்த ரசகுல்லா ஒரு ஈஸியான ஸ்வீட்டு தாங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 பொருட்கள் தான். அழகாக அதை பக்குவமாக யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக ரசகுல்லா ஈஸியாக செஞ்சிடலாங்க. இங்கே நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி, ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் இந்த ரசகுல்லா ஸ்வீட்டை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக செஞ்சுருவீங்க, அட்டகாசமாக இருக்கும், பாராட்டு நிச்சயம், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ரசகுல்லா செய்யறதுக்கு தேவையான பொருட்களில் மெயினான இன்க்ரீடியன்ட் பால். இங்கே 1 லிட்டர் பால் எடுத்திருக்கிறேன். ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கிறேன். இதை நல்லா நம்ம பாயில் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சாச்சு. இதில் இந்த பால் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஹைலியாக இருக்கட்டும். நல்ல ஒரு கொதிக்கு நல்லா கொதிச்சு அந்த பொங்கு வர ஸ்டார்ட் ஆகட்டும். பாருங்கள், நல்ல ஒரு கொதிக்கு கொதிச்சிருச்சு, பொங்கு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுறலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் பிழிஞ்சுக்கிறேன். நீங்கள் எலுமிச்சம்பழம் ஜூஸுக்கு பதிலாக வினிகரும் சேர்த்துக்கலாம். பட் காமனாக எல்லார் வீட்லேயும் எலுமிச்சம்பழம் இருக்கும். ஸோ நான் எலுமிச்சம்பழம் ஜூஸ் தான் இங்கே நான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா கலந்து விட்டுருவாங்க. ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அந்த பால் வந்து உடஞ்சி திரிஞ்சு அந்த பால் தனியாக தண்ணி தனியாக மாறிடும். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா அந்த பால் வந்து உடஞ்சிருச்சு, நல்ல தண்ணியும் பாலும் பிரிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, மெயினான ப்ராசஸை முடிச்சிட்டோம். நல்லா அந்த பாலை திரிய விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா துணியில் வடித்து எடுத்துடலாம். இப்போ திரிஞ்ச பால் ரெடியாக இருக்குது. இங்கே ஒரு வடித்தட்டை ஒரு பாத்திரத்து மேலே வச்சுக்கிறேன். அதில் நல்ல ஒரு ஒயிட் கிளாத்தை போட்டு விட்டு இதில் இந்த திரிஞ்சு ரெடியாக இருக்கிற பாலை எடுத்து ஊற்றி விட்டுறலாங்க. பால் இருக்க அந்த தண்ணி கம்ப்ளீட்டாக வடிஞ்சிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த பன்னீர் வந்து மேலே ரெடியாக இருக்குது. பட் இதில் கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும். ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் விட்டு திரிய விட்டோம். ஸோ அந்த புளிப்பு சுவை போக்குறதுக்கு வேண்டி நல்லா தண்ணியை நிறையா விட்டுறலாம். இது மேலே தண்ணி விட்டு கொஞ்சம் அலசும் போது அந்த புளிப்பு சுவை இந்த தண்ணியில் போயிடும். நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல சாஃப்டான பன்னீரும் நம்மளுக்கு ஜம்முன்னு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மில்க் ஸ்வீட்டுக்கு இதுதான் வந்து ஒரு மெயின் ப்ராசஸாக இருக்கும். இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா அவ்வளோதாங்க, விதவிதமாக ஸ்வீட் பண்ணலாம். இன்றைக்கி அழகாக நல்ல ஜூஸி அண்ட் சாஃப்டாக ரசகுல்லா நம்ம செஞ்சிட்ருக்குறோம். இப்போ இந்த துணியை நல்லா மடித்து நம்ம மேலே எடுத்துடலாம். இந்த நம்ம துணி அப்படியே சுற்றி விட விட அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி அப்படியே புழிஞ்சு வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கையை விட்டு அழுத்தி சுற்றி விடுங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக வெளியே வர்ற வரைக்கும், நல்லா அந்த சொட்டாக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா புழிஞ்சு விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷான அந்த பன்னீர் ரெடி. இப்போ இதில் நம்ம ரசகுல்லா செஞ்சிடலாம். பாருங்கள், நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக அப்படி இருக்குது. இதை பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இதை நல்லா கையை வச்சு அழுத்தி பிசைஞ்சு கொடுத்துட்டு நம்ம உருண்டை பிடிக்கணும். ஸோ இப்போ அந்த ஸ்டெப்பு போயிடலாம். இங்கே ஒரு டிப்பு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பன்னீரில் இருக்க தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்ததுக்கப்புறம் இம்மீடியட்டாக நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாங்க. ரொம்ப நேரம் இந்த துணியோட விட்டுற வேண்டாம். அது ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆகிட்டா ஸ்வீட் செய்யறதுக்கு அது நல்லா இருக்காது. ஸ்வீட் செய்யறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பிசைஞ்சு அந்த வேணுங்கிற சேப்பை கொண்டுட்டு வந்து அழகாக அதை செஞ்சு எடுக்க முடியும். எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ இதை உடனே நீங்கள் பிசைய ஆரம்பிச்சிருங்க. நல்ல உள்ளங்கையை வச்சு அழுத்தி கொடுத்து நல்ல ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சு கொடுங்க. இது மிஸ் பண்ணாமல் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சாஃப்டான பால்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்ல ஒரு 5-6 நிமிஷம் பிசைஞ்சதில் அது நல்ல சாஃப்ட் ஆகிடுச்சு, நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம கைக்கு நல்லாவே தெரியும். பார்க்குறக்கும் பாருங்கள், நல்லா அது ஸ்மூத்தானது தெரியுது. இன்னும் நல்லா இன்னும் 2-3 நிமிஷம் பிசைஞ்சு கொடுத்துட்டு நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சி சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக சப்பாத்தி மாவு மாதிரி வருது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது. அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான அந்த பன்னீர் ரெடி. இப்போ இதை சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். உருண்டை கண்டிப்பாக சின்ன சைஸாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த ஜீராவில் போட்டு கொதிக்க வைக்கும்போது நல்ல அந்த டபுள் த சைஸுக்கு பெருசாகும்.
ஆல்மோஸ்ட் எல்லா உருண்டைகளும் ஒரே மாதிரி சைஸுக்கு உருண்டை பிடிங்க. நல்லா இப்படி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சோம்னா அழகாக வெடிப்பில்லாமல் உருண்டைகள் அழகாக ஒரே மாதிரி வந்துடும். அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டாக நம்மளுடைய ரசகுல்லாக்கான அந்த உருண்டைகள் ரெடி. இப்போ இதை நம்ம ஜீராவில் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்த்துடலாம். இப்போ ஜீரா ரெடி பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் நல்லா அகலமாக ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு. இதில் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி 4 கப்பு சேர்த்தாச்சுங்க. இப்போ இதில் நல்லா நிறச்சி அளந்த 1 ஃபுல் கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இது சர்க்கரையோட பிடிச்ச ஏலக்காய் தூள். ஸோ ஒயிட் கலராக இருக்குது. இப்போ நல்லா கொதிக்க விடுவோம். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இங்கே பாகு பதமெல்லாம் ஒன்றும் நம்ம பார்க்க போகிறது இல்லை. அந்த சர்க்கரை இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி ஒரு 4-5 நிமிஷத்துக்கு கொதிக்கணும். அதாவது கொஞ்சம் அந்த பிசு பிசுன்னு ஆகணும் தண்ணி, அவ்வளவுதான். வேறு ஜீரா பதம் பாகு பதம் அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. நல்லா பாருங்கள், சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 4-5 நிமிஷம் கொதிச்சாச்சு. இப்போ நம்ம ரெடியாக உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற இந்த ரசகுல்லாவில் உள்ள நம்ம சேர்த்து விட்டுறலாம். அப்படியே அழகாக ஒவ்வொன்றா போட்டு விட்டுருங்க. நம்மளுக்கு இந்த ஜீராவில் ரசகுல்லா சேர்க்கும் போது சைஸ் பார்த்தா சின்னதாக தான் இருக்கும். ஆனால் வெந்து முடிக்கும் போது இதுவே அப்படியே டபுள் த சைஸாக பெருசாக இருக்குங்க. பட் நல்லா வேகணும். மினிமம் ஒரு 15-20 நிமிஷம் இதை வேக விட்டுருங்க. ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. அடுத்தது ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து லிட் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம சேர்த்த சைஸு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு. நல்லா அந்த ஜீராவில் வெந்து அப்படியே ரசகுல்லா நல்லா பெருசாகிடுச்சு. நல்லா அந்த டபுள் த சைஸ் வந்துடுச்சு. இப்போ நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு மறுபடியும் லெட்டை வச்சு மூடிடலாங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்படியே நல்லா வெந்து வரட்டும். ஒரு 15 நிமிஷம் நல்லா இந்த ரசகுல்லா வெந்து வரட்டுங்க. பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. நம்மளுடைய ரசகுல்லா சைஸு இன்னுமே கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான ரசகுல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஜூஸி அண்ட் சாஃப்டாக ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசகுல்லா நம்ம கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 5-6 மணி நேரம் இந்த ஜீராவோடு அப்படியே ஊற விட்டுட்டா அது ஊற இன்னுமே டேஸ்ட் அதிகமாகும். ஸோ அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது. 3 பொருட்கள் தான், தண்ணியோடு சேர்த்த 4 பொருள். நல்லா அழகாக இதை செஞ்சிடலாம். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட கான்ஃபிடெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இந்த டிப்ஸில் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஜூஸி ஸ்பாஞ்சி ரசகுல்லா ஜம்முன்னு செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.